Good morning to all. Welcome to your Vetri IAS Academy. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அகாடமி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா கட் ஆஃப் டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ குரூப் 4 எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கு. உங்களான கட் ஆஃப் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி 2024ல வேகன்சிஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, அதுல எவ்வளவு கட் ஆஃப் கேட்டிருக்காங்க, இதுல எவ்வளவு கட் ஆஃப் வரலாம் அப்படிங்கறத வச்சு ஒரு அசம்ஷன்ல போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. கேட்டகரி கட் ஆஃப் 2024 இது 2025 இது போன வருஷத்துக்குள்ளது இப்ப நம்ம எழுதின குரூப் 4க்குள்ளது இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். போன வருஷத்துல நம்ம ஜெனரல்ல எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 170 பிளஸ் போட்டாங்க, என்ன பண்ணிருக்காங்க உள்ள போயிருந்தாங்க. இப்ப மேபி சான்சஸ் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா 160ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 165 வரைக்கும் போடுறவங்களுக்கு என்ன இருக்கும் சான்சஸ் இருக்கலாம். அதுக்கு பிசி கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது 168 பிளஸ் அவங்க 169 67 போட்டவங்களுக்கு கூட சிலருக்கு கிடைச்சிருக்கு. 68 ஓகேவா. 68 பிளஸ் போட்டவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா போயிருக்காங்க. இந்த தடவை எவ்வளவு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா 158 பிளஸ். எம்பிசி கேட்டகரியில உள்ளவங்களுக்கு 167 பிளஸ் ஒரு டைம் போயிருக்காங்க. இப்போ இதுல இருந்து ஒரு 10 மார்க்ஸ் அந்த மாதிரி கம்பேரிசன்ல தான் போட்டிருக்கோம். ஏன்னா கொஸ்டின்ஸும் கொஞ்சம் டஃபா இருந்தது அப்படிங்கறதுனால. ஏன்னா தமிழ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் ஒரு தமிழ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருந்தாதான் நம்மளால என்ன பண்ணிருக்க முடியும்னா அடுத்தடுத்த ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீட் பண்றதுக்கு டைம் இருந்திருக்கும் நம்மளுக்கு. ஆனா தமிழே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிச்சு தமிழ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அதிகமா போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே நம்ம ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ணி போடுற மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சரே தெரியல, அந்த கொஸ்டின்ஸ் எங்க எடுத்திருக்காங்களே தெரியல, மறுபடியும் அதை யோசிச்சு பார்க்கும் போது டைமிங் வந்து அதிகமா போயிட்டே இருந்துச்சு. ஓகேவா. அப்புறம் எம்பிசி கேட்டகரி அப்படின்னு சொல்லும் போது ஒரு டைம் 167 பிளஸ் போட்டவங்க இந்த டைம் 157 பிளஸ் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. பிசிஎம் கேட்டகரியில 165 பிளஸ் இந்த டைம்ல 154 பிளஸ் போட்டிருந்தவங்களுக்கு சான்சஸ் இருக்கலாம் மேபி. எஸ்சி கேட்டகரியில வந்து 164 பிளஸ் வந்து போயிருந்தாங்க. இப்போ வந்து 150 பிளஸ் வந்து இருக்கலாம் மேபி சான்சஸ். எஸ்சிஏ வந்துட்டு 162 பிளஸ் இது இந்த டைமிங்ல வந்து 145. எஸ்டிக்கு வந்து 158 பிளஸ். இப்ப எதிர்பார்க்கப்படக்கூடியது வந்துட்டு 140 பிளஸ் போட்டிருந்தா சான்சஸ் மேபி அதிகமா இருக்கலாம். விடோ கேட்டகரிக்கு வந்து 110 பிளஸ் போன டைம்ல இப்போ 100% போட்டிருந்தாலே இனஃப். அதுக்கடுத்து டிசாபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது 120 பிளஸ் போட்டவங்க போன டைம் போயிருந்தாங்க இல்லையா. இப்போ 105 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். போன டைம் வேகன்சிஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6624 வேகன்சிஸ் கேட்டிருந்தாங்க. அதுல இவ்வளவு கட் ஆஃப் பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளவு கஷ்டம் சொல்ல முடியாது போன டைம் கேட்டது. இந்த டைம்ல கட் ஆஃப் இது வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த டைம்ல எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னா 3935 வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆனா கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது டைம் கன்சியூமிங், அதாவது அதிகமா இழுத்துட்டு போனுச்சு. பிளஸ் சில கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு ஆன்சரே தெரியல. அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து எங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு. இது போக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதுல 65ல இருந்து ஒரு 70 கிட்ட வர்றதே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமான வினாக்களா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 40 வினாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் அப்படின்னா 40 வினாக்கள் நம்மளுக்கு டைரக்டா புக்ல இருந்தே கேட்டிருந்தாங்க. ஒரு 10 to ஒரு 12 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட என்ன பண்றாங்கன்னா இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. இது போக என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ரிமைனிங் கொஸ்டின்ஸ்ல நம்ம அந்த இங்கி பிங்கி பாங்கி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு ஓரளவு கொஸ்டின்ஸ் கெஸ் பண்ணி போட்டாலுமே நம்மளால என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு 60 பிளஸ், அதாவது ஒரு 65 கிட்ட கூட எனக்கு சிலரால வந்து தொட முடியல. ஆனா இதுலயே கொஞ்சம் ஓரளவு லக் இருந்து போடுறவங்க 70 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கலாம் போட்டிருக்கலாம், 75 வரைக்கும் போட்டிருக்கலாம். ஆனா ஷியாரிட்டி அப்படின்னு சொல்லலாம்னா ஒரு 80 பிளஸ் அப்படிங்கிறது தாண்டதே என்னது இதுல வந்து கஷ்டமான வினாக்களா இருந்தது. மேத்ஸை பொறுத்த அளவுக்கு ஓரளவு மேக்ஸிமம் எல்லாமே ஈஸியா தான் இருந்தது. அப்படின்னு சொல்லும்போது மேத்ஸ் கொஸ்டின்ல 25 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அப்ப 25ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்மளால போட முடியும் அந்த டைமிங்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால ஒரு 22 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால போட முடியல என்ன பண்ணிடலாங்க கேட்டிருந்தாங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து அந்த பரப்பளவு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பழைய புத்தகத்துல இருக்கு. பட் இப்போ எந்த இதுல கேட்டிருந்தாங்க அப்படிங்கறது அதை அக்செப்ட் பண்ணி போடுறதுக்கே டைம் ஆயிடுச்சு இல்லையா. இது போக ஜிகே கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா 75 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 75 கொஸ்டின்ஸ்ல மேக்சிமம் சில கொஸ்டின்ஸ் ஈஸியா இருந்துச்சு,
சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரீட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தான். ஓகே, ஓரளவு பரவாயில்லாம தான் இருந்துச்சு ஜிகே கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமா கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜிகே கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு பரவாயில்ல. இதுல மேக்ஸிமம் வந்து ஒரு 50 to ஒரு 55 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால போட முடியும். ஸோ இதனுடைய அடிப்படையில பார்த்து தான் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இது கொடுத்திருக்கோம். சப்போஸ் கட் ஆஃப் வந்து இதுல இருந்து குறைந்தாலும் நம்மளுக்கு என்னதான் சந்தோஷமான விஷயங்கள் தான். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு மேல அதிகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் போட்ட கொஸ்டின்ஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து போட்டு விட்டுருக்கோம். சப்போஸ் இது தாண்டி நான் தமிழ் ஈஸியா இருந்துச்சு, வேற ஏதாவது சோர்சஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் நாங்க இங்க இருந்து என்ன பண்றோம்னா சோர்சஸ் எல்லாமே நாங்க இப்போ உங்களுக்கு நம்ம அகாடமி சேனல்ல இருந்து நாங்க போட்டு விடுறோம். வேற இதை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நன்றி.